Hello to everyone. Welcome back to my channel. This video deals with active voice, passive voice. Active voice, passive voiceல ஒரு ஸ்பெஷல் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்ல எப்படியா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற 12th புக் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா புது புது ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் எப்படியா மாற்றலாம் அப்படிங்கிறதுல அந்த புது ரூலில் இதுவும் ஒன்று. அதை பற்றி தான் இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாய்ஸ் அப்படின்னாலவே இருக்கிற 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் 8 டென்ஸ் ஃபார்ம்ஸ் மட்டும்தான் ஆக்டிவ்லேருந்து பேசிவில் நம்மளால் மாற்ற முடியும். ஒரு 4 இதை வந்து மாற்ற முடியாது. அது என்னென்னா 3 ஃபார்ம்ஸில் இருக்கிற 3 டென்ஸில் இருக்கிற பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ப்ளஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸும். ஸோ இந்த 5 என்ன பண்ண முடியாது, ஆக்டிவ்லேருந்து பேசிவில் மாற்ற முடியாது. ரிமைனிங் 8 வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவில் மாற்றலாம். அதுவும் அந்த 8 சென்டென்ஸஸும் எப்படியா இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லைனா டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படி வந்தாலும் நம்ம சென்டென்ஸை மாற்ற முடியும். ஆனால் சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட்டுன்னு வர பேட்டர்னை ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கிளாஸ் போக போகுது. ஓகே, இட் இஸ் டைம் அப்படின்னா இட்ஸ் டைம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் ஆனது நம்மளோட பாசிவ் வாய்ஸில் எப்படியா மாறும்னா இட் இஸ் டைம் ஃபார் அப்படின்னு சொல்லி மாறும். இட் இஸ் டைம் ஃபார்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, நம்மளோட புக் பேஜ் நம்பரில் அதாவது 3rd யூனிட்டில் பேஜ் நம்பர் 77 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஒன்று வந்து இருக்கும். இந்த இதில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இட் இஸ் டைம் டு ஸ்டாப் த ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி தான் இது எப்படியா மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு சென்டென்ஸ் எப்படியா இருக்குன்னா இட் இஸ் டைம் இருக்கும். அது வந்து கைண்ட் ஆஃப் ஃப்ரேஸு. அதை ஃபாலோ பண்ணி 2 + V1 இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நவுன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்மளுக்கு சாதாரணமாகவே ரூல்ஸில் வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்ப் இருந்துச்சு 2 + V1 இருந்துச்சுன்னா அது பாசிவ் ஃபார்மில் என்னவாக மாறும்னா 2 + B + V3 மாறும். 2B + V3 மாறும். ஓகேங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் 2 + B + V3 மாறும். ப்ளஸ் நவுன் வந்து வேர்பை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் இருக்குன்னா அது எப்பயுமே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துடும் இல்லைங்களா. அது வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் அதை ஃபாலோ பண்ணி வெர்பு வந்து இந்த சைட் போயிடும். ஆக்சுவலி இப்போ சென்டென்ஸ் பாருங்கள், இட் இஸ் டைமுங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இட் இஸ் டைமுங்கிற ஃப்ரேஸ் அப்படியே தான் எடுப்போம். அந்த ஃப்ரேஸையும் பக்கத்தில் இருக்கிற இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபாருங்கிற ப்ரிப்போஷனை கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ இட் இஸ் டைம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் ஆனது இட் இஸ் டைம் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுது. ஓகேங்களா, இட் இஸ் டைமுங்கிறது இட் இஸ் டைம் ஃபார்ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. அது அவ்வளோதான். அடுத்து நம்ம மாற்ற போகிறது என்னவாக இருக்குன்னா 2 + V1 + நவுன், இதை மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இப்போது 2 + V1 + 2 + verb 1 + நவுனாக இருந்துச்சுன்னா அந்த நவுனு வேர்பை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் இருக்கு இல்லையா, அது ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் என்ன பிளேஸ்க்கு வந்துடும், சப்ஜெக்ட் பிளேஸ் வந்துருமாங்களா. அப்போது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு இது வந்து நவுனானது இங்கே வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துடுது. 2 + V1 ஆனது என்னவா மாறும்னா 2 + B + V3 மாறும். ஓகேங்களா, லெட்ஸ் see the examples. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இட் இஸ் டைம் டு ஷட் த கேட்ஸ். இட் இஸ் டைம் டு ஷட் த கேட்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இட் இஸ் டைம் அப்படிங்கிறத நம்ம மாற்றக்கூடாது. அது வந்து பாசிவில் வரும்போது அது என்னவா மாறும், இட் இஸ் டைம் ஃபார்ன்னு சொல்லி மாறுமா, மாற்றிருக்கா இங்கே. ஓகே, இட் இஸ் டைம் ஆனது இட் இஸ் டைம் ஃபார்ன்னு சொல்லி மாற்றிருச்சு. அடுத்து டு ஷட் த கேட்ஸை மட்டும் நம்ம மாற்றணும். இப்போ இந்த இடத்துல டு ஷட் அப்படிங்கிறது 2 + V1 இருக்குது. த கேட்ஸுங்கிறது ஆப்ஜெக்டில் இருக்குது. நவுன் தான், ஆனால் அது ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டுட்டு வந்துடணும். ஸோ தட் இட் இஸ் டைம் ஃபார் த கேட்ஸ் 2 + V1 என்னவா மாறும் 2B + V3 மாறுமா. ஷட்டோட V3 ஃபார்மும் ஷட்டே தான். தேர்ஃபோர் உன்னோட ஆன்சர் என்னவா இருக்குது பாருங்கள், இட் இஸ் டைம் ஃபார் த கேட்ஸ் டு பி ஷட். ஓகேங்களா, இட் இஸ் டைம் ஃபார் த கேட்ஸ் டு பி ஷட். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் ஒன். இட் இஸ் டைம் டு கிவ் த ஃபைனல் வார்னிங். இட் இஸ் டைம் டு கிவ் த ஃபைனல் வார்னிங்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஃப்ரேஸ் என்னது, இட் இஸ் டைமுங்கிறது வந்து ஃப்ரேஸுங்களா. அந்த ஃப்ரேஸ் ஆனது பாசிவில் மாறும்போது அது என்னவா மாறும், இட் இஸ் டைம் ஃபார்ன்னு சொல்லி மாறுங்களா, மாறிடுச்சா. அடுத்து டு கிவ் த ஃபைனல் வார்னிங்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் பண்ணிக்கணும். டு கிவ்ங்கிறது வேர்பு, த ஃபைனல் வார்னிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வருங்களா. தேர்ஃபோர் இட் இஸ் டைம் ஃபார் த ஃபைனல் வார்னிங். 2 + give என்னவா மாறும், to be + given மாறுங்களா, மாறியாச்சா. தேர்ஃபோர் நம்மளோட சென்டென்ஸ் என்னது, இட் இஸ் டைம் ஃபார் த ஃபைனல் வார்னிங் டு பி given. Let's see another one.
it is time to stop writing. It is time to stop writing. Okay. இப்போ it is timeங்கிறது என்னது ஃப்ரேஸு. அந்த ஃப்ரேஸு பேசிவில் என்னவா மாறும்? it is time forன்னு மாறி இருக்கா? மாறியாச்சு. அடுத்து டு ஸ்டாப் ரைட்டிங்கிறது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பண்ணிக்கணுமா? டு ஸ்டாப்புங்கிறது இன்ஃபினிட்டிவ் வேர்பு, ரைட்டிங்கிறது இந்த இடத்துல வேர்பு 1 + ing ஆனது ஜெரண்டாக இருந்துச்சுன்னா அது சப்ஜெக்டாகவும் கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா? அப்போ டு ஸ்டாப் ரைட்டிங், டு ஸ்டாப்புங்கிறது வேர்பு, ரைட்டிங்கிறது ஆப்ஜெக்ட் ஆச்சா? தெர்ஃபோர் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடணுங்களா? இட் இஸ் டைம் ஃபார் ரைட்டிங். டு ஸ்டாப் என்னவா மாறும்? டு பி ஸ்டாப்டுன்னு மாறணுமா? டு பி ஸ்டாப்டு. புரிஞ்சுதா? ஓகே ஓகே, நான் உங்களுக்கு பாருங்கள் ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? Thank you for watching guys. Hit like and share and do subscribe my channel ASV Classroom. Thank you.